ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க அந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடான உடனே அதில் அவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிகப்பு அவல், வெள்ளை அவல், மெல்லிசு அவல் இல்லை பேப்பர் போல அவல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஜஸ்ட்டு அவல் அவ்வளோதான். மற்றபடி எந்த அளவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டக்குன்னு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. அவல் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும். அவலை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில் நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துருங்க. நம்ம எண்ணெயில் இல்லாமல் இது அப்படியே கூட மணலில் கூட இல்லை உப்பில் கூட எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவல் வந்து நல்ல இந்த மாதிரி மொறுமொறுப்பாகி மேலே வரும்போது எல்லா அவலையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது வந்து சாஃப்டாக இருக்கும். அவல் நல்லா வறுபட்ட அப்புறமா இந்த மாதிரி மேலே வரும்போது நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஒரு ஜல்லிக்கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஆயில் ஸ்ட்ரெயினரை வச்சோ நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து அந்தளவுக்கு இதில் வராது அவலில். எப்போவுமே அவல் வந்து வறுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஆயில் அதிகமாக இழுக்கவே இழுக்காது. நீங்கள் அதனால் அவல் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சர்க்கரையை கொஞ்சம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அவலுக்கு நான் ஒரே 1 ஸ்பூன் பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் தான் இருக்கும், அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கலக்கி விட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதுமே சரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம்லையும் சரி, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான ஆயில் வந்து இதில் இழுக்காது. அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக இருக்க ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது அந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து வேணும்னா பேப்பர் டிஷ்யூவில் கூட ஆயிலில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட போடலாம். ஆனால் அந்தளவுக்கு ஆயில் வராது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து உப்பில் வறுத்தீங்க அப்படின்னா உப்பில் வறுக்கும்போது அதில் வந்து வெறுமனா உப்பு நல்லா சூடான அப்புறமா போட்டு அப்படியே வறுக்கலாம். இது நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். உப்பு, பட்டாணி, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, இந்த மாதிரி நிறைய விதம் வந்து நம்ம உப்பில் வறுத்துருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. இதை செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் அதே போல் தான் உங்கள் விருப்பப்படி, அவலும் அதே போல் தான். எந்த அளவும் கிடையாது. பட்டுன்னு எடுத்து சட்னி செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. மொறுமொறுப்பான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அவல் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு அவள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம். சாதத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்களுக்கு பிடிக்கும்னா அதோட டேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா கரம் மசாலா, இல்லைனா சாட் மசாலா உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா இதில் எலுமிச்சைப்பழ சாறு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே அவல்லையும் உருளைக்கிழங்குலையும் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி. இப்போ இதை உருட்டையாக எடுத்து கையில் கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருளையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணி போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேகியை நல்லா கையில் உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் செஞ்ச இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸிங்கை தூக்கி அப்படியே இந்த மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி அதுக்கப்புறம் மேகியில் போட்டு டிப் பண்ணி இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடு ஆனால் அப்புறமா வந்து நம்ம மிதமான சூடில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு கடாயில் எத்தனை வந்து பிடிக்குதோ அத்தனை போட்டு நீங்கள் ஒரேடியாக வந்து பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் எண்ணெயை வந்து வடிய விட்டுட்டு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி. சிகப்பு கலர் அவல் நான் வந்து ஒரு 1/4 கிலோ இங்கே வச்சுருக்கேன். வேர்க்கடலை, நல்லா காஞ்ச வேர்க்கடலை ஒரு 1/4 கிலோ, 250 கிராம் 250 கிராம் இங்கே நான் வச்சுருக்கேன். சிகப்பு அவல் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. ஆனால் யாராலையும் அப்படியே சாப்பிட முடியாது. உப்புமா செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த சால்ட் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு சூடு பண்ண உடனே இது என்ன சால்ட்டு, உப்பு மாதிரி தெரியலையே, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து உப்பு தான். இது பாருங்கள், இந்த வெள்ளை உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக அதனால தான் இப்போ சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு மேலே ஒரு கடாயில் சால்ட்டு போட்டு அதை நல்லா ஹீட்டான உடனே
அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசனை வரும். இதில் வறுக்கும்போது நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா வறுபடும். அதோட நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடும். நம்ம கையில் சும்மா அப்படி தொட்டு ஒரு லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னால அந்த தோல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க. நம்ம நார்மலாக கடாயில் வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தான் இதில் ஒட்டும், அதிகமாக வந்து ஒட்டவே ஒட்டாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உப்பில் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் உப்பு கறிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு பொருளில் வந்து உப்பு ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒன்றொன்றுத்தில் வந்து ஒட்டாதீங்க. இது பாருங்கள், இது சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. உப்பு வந்து இதில் கொஞ்சமாக தான் இதில் வந்திருக்கும், அந்த அளவுக்கு அதிகமாக இதில் ஒட்டாது. இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆச்சு வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு, ரொம்ப அதிகமாக டைம் கூட எடுக்கலை. இப்போ இதே சால்ட்டில் நம்ம அவல் சேர்த்துடலாம். அவலையும் இந்த மாதிரி கொட்டின உடனே இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. இதுதான் ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷமே நமக்கு போதும். நான் எல்லாத்தையும் ஒரே அடியாக வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அடியாக செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து உப்பு கடலை எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு. அதனால தான் இப்போ இதை ஒரே அடியாக கொட்டி நான் வறுத்து காமிக்கிறேன். உப்பு வந்து அதிகமாக இருந்தால் நம்ம ஒரே அடியாக கொட்டி வறுத்துக்கலாம். நார்மலான சால்ட் தான் இது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த உப்பு அப்படியே கொட்டி வச்சுக்கலாம். சமையல்லையும் யூஸ் பண்ணலாம், அதோட நம்ம அடிக்கடி வறுக்கும் போதும் யூஸ் பண்ணலாம். இந்த உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அவல்லையும் இந்த உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஒட்டும், அதிகமாக ஒட்டாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஒரு சூப்பரான கிறிஸ்பினஸ் இருக்குங்க. இந்த அவல் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த அவல் அப்படியே வெறுமனா சாப்பிட்டோம்னா பல்லில் வந்து கடிக்கவே முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதோட சமையலில் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிடும்போது சும்மா வெறுமனவே அப்படியே நம்ம கொஞ்சமாக கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இதையே வறுக்கிறதுக்கு. நம்ம இப்படி கலக்கும் போதே தெரியும், நம்ம அவல் கொட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாகி வர மாதிரி இருக்கும். அதோட நல்ல கிறிஸ்பினஸும் வந்துடும். உங்களுக்கே நீங்கள் வறுக்கும் போதே தெரியும், அந்த ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி சல்லடையில் எடுத்து சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. அவல் வந்து நான் நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணி தாகம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கோம். தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. வெயில் காலம் வேறு வரப்போகுது, நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி குடிக்கணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். நீங்களும் நல்லா தண்ணி அதிகமாக குடிப்பீங்க. தண்ணி அதிகமாக குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதே உப்பில் வந்து நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் போட்டு வறுத்தோம்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதோட இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சுத்தமாகவே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இதை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அவல் வேர்க்கடலை வந்து நீங்கள் ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி சாப்பிடலாம். ஒரேடியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த வேர்க்கடலையும் இந்த அவலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டைட்டான டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சு நீங்கள் அடிக்கடி இதை சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/4 கிலோ வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ போல் வாங்கி கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு மூடிட்டு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் இதை எடுத்து சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, அதோட ஹெல்த்தியும் கூட. ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நம்ம வெயில் டைம் வேறு வரப்போகுது. இந்த டைமில் வந்து அதிகமாக மசாலா ஆயிலெலாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸ் சாப்பிட்டா தண்ணி அதிகமாக குடிக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெல்லிஸ் அவல் இல்லை குண்டு அவல், சிகப்பு அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எது கிடைக்குதோ அந்த அவல் எடுத்துக்கோங்க. 1 கப் அவல் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அவல் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு தட்டில் போட்டு அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலையும் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிக்கணும். 1 கப் அவலுக்கு நமக்கு 2 உருளைக்கிழங்கு போதும். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பச்சை மிளகாய் போடாமல் அப்படியே கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதில் காரம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அதோட ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா இதை எடுத்து செய்யலாம். நான் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து இதை மறுபடியும் இந்த மாதிரி கலந்துக்கலாம். மாவு வந்து நம்ம முதலையே தண்ணி ஊற்றியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையிலையோ இல்லைனா 2 கையிலையும் கூட நம்ம உள்ளங்கையில் தேய்ச்சோம்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஷேப் வந்தோடனே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு 2 கையில் தேய்ச்சாலும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை நம்ம கிச்சன் அந்த ஸ்லாப் மேலே கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஸ்லாப்பில் வச்சு ஒரு சிலர் சப்பாத்தி மாவெல்லாம் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது இடத்துல கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் அந்த இடத்துல கட் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதை நம்ம பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுடலாம். எல்லாத்தையும் கடாயில் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி வரும். அப்போ நம்ம இதை எடுத்தால் போதும். ரொம்பவே மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலக்கும் போதே நமக்கு அந்த சவுண்டு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு எண்ணெயில் இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும்னா வெளியில் எடுத்தோடனே நம்ம ஈஸியாக அது பிரிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதே போல் இன்னொரு தடவை போட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கலக்கும் போதே முறுமுறுப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த சவுண்ட் வந்து அப்போவே உங்களுக்கு கேட்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு. அதோட கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து அப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸில் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் ரொம்பவே ஒரு புதுசான ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு நுறுக்கியும் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். கேரட்டை சுத்தமாக கழுவி தோலை வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், கேரட் வேகட்டும். அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அவல், தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குது 2 ஸ்பூனுக்கு. ஒரு துண்டு அளவுக்கு கற்கண்டு. அவல் வந்து தண்ணியில் போட்டு கழுவி அந்த தண்ணியை உடனே ஊற்றியாச்சு வெளியே. அவல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறவெல்லாம் இல்லை, சும்மா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அவல் எடுத்துருக்கோம். ஏதாவது தூசியெல்லாம் இருக்கனால. தேங்காய், அதுக்கப்புறம் கற்கண்டு இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அவல், கல்கண்டு, தேங்காய் ஒன்றா சேர்த்து அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம உருட்டிடலாம். இதே போல் சின்ன சின்னதாக இந்த சைஸில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு தட்டில். இதே போல் எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. அதில் கேரட்டும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அவல் பால் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது எவ்வளோ ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி
எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும்போது அந்த அவல் பால்ஸ்குள்ளே பாலெல்லாம் உள்ளே போய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஸ்வீட் பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்ஸு. பால் பணியாரம் போல் இதுவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு புதுவிதமான சுவையில் ஒரு பால் பணியாரம் போலவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் இது எவ்வளோ கெட்டியாகிடுச்சுன்னு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸ் பாலில் நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு இதை செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நிறைய கூட நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு நிறையவும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு போது நம்ம இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டதுனால நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு கொடுத்துக்கலாம். உடனே ஒரு 5 நிமிஷமே நமக்கு போதும் இதை செய்கிறதுக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஒரு ஸ்வீட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல், இது வந்து ஒரு 100 கிராம் அவல் இருக்கும், எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ஏதாவது தூசிகள் இது இல்லை இந்த மாதிரி ஏதாவது உமி மாதிரி இருந்தால் அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு வெறும் அவல் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியை வெளியே ஊற்றிட்ட பிறகு அதில் ஏதாவது உமி போல் இருந்தால் அதை எடுத்துருங்க. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் ஓகேங்க. வாழைப்பழம் 1, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட இங்கே வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல வந்து மில்க் பவுடர் தான் சேர்க்கணும். அதோட 2 பிஸ்கட் சேர்த்துக்கலாம். பிஸ்கட் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஸ்வீட்காக சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஹார்லிக்ஸுக்கு பதில் மில்க் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட இங்கே வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாங்க. பால் இல்லை தண்ணி ஊற்றி இதை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்றணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா இது ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் திரும்பவும் கெட்டி ஆகிடும். அதனால் இதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடணும். இது எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் காலையில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வேணுன்ற ஃப்ரூட்ஸ் வந்து லாஸ்ட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் வெறும் அவலை சேர்த்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறுமனா அவலை சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வெறும் அவலை வந்து நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு கிறிஸ்பி வராது. இதில் இந்த மாதிரி வெறுமனா கடாயில் போட்டு நம்ம வறுத்துட்டோம்னா இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி அவல் வந்து நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிட்டு வறுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் ஈஸியாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் போது உடனே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். ரொம்ப மெலிசான அவல்னா சும்மா கொஞ்சம் நேரம் லைட்டாக போட்டு வறுத்தாலே போதும். இந்த மாதிரி அவல் கொஞ்சம் குண்டாக இருக்க அவலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி வெறும் கடாயிலேயே வறுத்தா போதும். அவல் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷாவில் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய்க்குள்ளே தான் வரும். தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 80 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. இந்த அவல் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கூடிய சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இதை இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம இப்படி நசுக்கணும்னா ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகி மொறுமொறுன்னு கீழே விழும். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ ரெகுலராக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடுகெண்ணெய். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கடுகெண்ணெய் சாப்பிடலாமான்னு சொல்லி. அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ கடுகெண்ணெயில் தாளிக்கிறேன். பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணோம். கடுகெண்ணெய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால அது நல்லா சூடாகணும். இப்போ இது பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். இது நல்ல வாசனைக்காக. அதோட காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். அதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம எண்ணெயில் தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அவல் சேர்த்துடலாம். பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து இது ரெடி ஆயிரும். பாருங்கள் இது நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இது ரெடி ஆயிரும். இது வந்து விரத நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரிஷாவில் பொதுவாகவே அவல் தான் நிறைய ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதோட பொரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் டைமில், அதோட ஈவினிங் டைமில். இது வந்து விரத நாட்களில், வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடாத நாட்களில் இந்த மாதிரி செய்வாங்க. மற்றபடி நார்மலாக சாப்பிட்ற டைமில் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டீ இல்லை காஃபி இல்லை ஹார்லிக்ஸ் என்ன வீட்டில் குடிப்போமோ அதோட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரகத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட இது ஒரு ஈஸியாக செய்கிறதுக்காகவும் கரெக்டாக இருக்கும். நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது, ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டீ காஃபியோட சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அவல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அவலை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக ஆயிடணும். இந்த மாதிரி லைட்டாக கையில் பிடிச்சாலும் இது நல்லா மேஷ் ஆகும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஊற வைக்கணும் தண்ணியில் போட்டு. இங்கே ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர்ன்றதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை இப்போ இந்த சர்க்கரையும் தயிரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த தயிர் வந்து நல்லா அடித்தோம்னா அது வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அவளுக்கு 2 ஸ்பூன் தயிர் போதுமானது. 1 ஸ்பூன் சர்க்கரை. தயிர் வந்து நம்ம சேர்க்கறதுனால சர்க்கரை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அப்படி சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ குழந்தைங்களுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த அவல் வந்து ரெட் அவலோ இல்லை வெள்ளை அவலோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் மிக்ஸ் ஆகிடும். இது பாருங்கள், இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எந்த ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ சேர்த்துக்கலாம். இந்த அவல் வந்து 7 மாதம் குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கையில் நல்லா இப்படி மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விடுங்க. ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. பல்லு வந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்த்து கொடுக்கலாம். 7 மாதம் குழந்தைக்கே கொடுக்கும்போது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். இல்லைனா வாழைப்பழத்தை இதோட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பிஸியாக இருக்கவங்க வந்து ஒரு 2 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு தயிர் வந்து ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவல் வந்து நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம். அவல் வந்து 2 டைப் இருக்கும். வெள்ளை அவலில் ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதாவது மெல்லிஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும். இது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் வறுத்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிரும். சாஃப்டான அவல் வந்து 1 நிமிஷம் வறுத்தாலே போதும், அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் வந்து இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிறிஸ்பினஸ் இருக்காது. வறுத்த பிறகு சூடு ஆறுனதும் நீங்கள் கையில் பிடிச்சி ஒரு நொறுக்குனிங்கன்னா இது அப்படியே மொறுமொறுன்னு உதிர்ந்துடும். அந்தளவுக்கு இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுக்கும்போது பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டு அவல். ஒடிஷாவில் வந்து வீட்டிலையே அவல் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அவல், அதுக்கப்புறம் பொரி, இந்த மாதிரி நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க. நான் இனி வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பொரி வீடியோஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமே அதையும் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த அவல் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மறுபடியும் அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் கட் பண்ண பாதி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி அளவு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம வதக்கின பிறகு இது தனித்தனியாக வந்துடும். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக இந்த மாதிரி வதங்கின உடனே அதில் ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 7 வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதங்கின உடனே நம்ம அதில் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, இது 2த்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துடலாம், இந்த வெண்டைக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் ஏற்ற மாதிரி.
இப்போ 2 நிமிஷம் இது ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால தான் ரொம்ப கம்மியான வதங்கினா போதும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இதெல்லாம் திரும்பவும் நல்லா எண்ணெயில் வதங்கும். லைட்டாக இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இதை மறுபடியும் கலந்துடலாம். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து நம்ம இதெல்லாம் வதங்கின பிறகு கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் முதல்லையே மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அடி பிடிச்சி கருப்பாயிரும். பாருங்கள், இப்போ வந்து இதில் சுத்தமாக அடி பிடிக்கலை. எண்ணெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடிட்டு ஒரு நிமிஷம் வைக்கலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் வாசனை சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் விருப்பப்படி வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸோட. பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான அவல் இதோட நம்ம சேர்த்துருக்கோம். வெறும் அவல் சேர்த்தோம்னா சுத்தமாக கிறிஸ்பி வராதுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வறுத்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அதோட மஞ்சத்தூளெல்லாம் இந்த அவலோட நல்லா ஒட்டிக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது வந்து பிசு பிசுன்னு வருமே, எப்படி இது ஒட்டாமல் வரும்னு. நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும். இது சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஆயிலில் ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேம் வச்சு வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் இருக்கணும். வெண்டைக்காய் கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சுத்தமாக தண்ணி வந்து அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சுத்தமாக அந்த வழுவழுப்பு வராது. ஆயில்லையே நம்ம உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துருக்கோம். அதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் அந்த வழுவழுப்பு வரத்துக்கு சுத்தமாக சான்சஸே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது நல்லா வறுபட்டு இருந்தது. அதில் வந்து சுத்தமாக வழுவழுப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கிடலாம். அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தோணும். அவ்வளோ டேஸ்டி. இதை சாப்பிட்டா நல்ல தண்ணி தாக எடுக்கும். நிறைய தண்ணி குடிங்க. ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எவ்வளோ சிம்பிளான கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. இதில் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் அவல் வந்து நம்ம குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வந்து எங்கள் பையனுக்கு ஒரு 3.25 வயசு ஆகுது. அவனுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போல் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து அவல் வந்து வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் ஊற விடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த அவல் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வடிகட்டின பிறகு இந்த மாதிரி அவல் வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் கூட ஊற வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் நான் வந்து இங்கே வெல்லம் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவாங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது கொடுக்கலாம். அதோட பேரிச்சம்பழம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து 6 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் இருக்காங்க. பல்லு இன்னும் முளைக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக இதில் பால் ஊற்றி பேரிச்சம்பழத்தை கிரைண்டிங் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடலாம் கரண்டி வச்சு. இல்லைனா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்படியே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குழந்தைங்க வந்து சரியாக பாத்ரூம் போக மாட்டேன்றாங்க, மோஷன் அடிக்கடி கிளியர் ஆக மாட்டேதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபுட்டு வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போல் கொடுத்திங்கன்னா இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா மோஷன் வந்து கிளியராக போவாங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஃபுட்டு இது. வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அவல் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா தண்ணி வந்து கொடுங்க. இந்த ஃபுட்டுக்கு ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இதை கொடுத்து சாப்பிட்டு முடித்தோடனே இல்லை நடுவில் இந்த தண்ணியையும் கொடுங்க. ஏன்னா அவல் எவ்வளோ சாப்பிட்டாலும் தண்ணி நிறைய தாகமாக அடிக்கும். தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. நிமிஷம் தான் போதுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு,
உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு 1/2 கப்பு பால். இது வந்து நல்லா காய்ச்சின பால், நான் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அவல். இந்த அவல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடையில் விற்கிற வெள்ளை அவல் தான். அதை வந்து நான் எப்படி வறுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே போட்ட என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இது எப்படி வறுக்கணும்னு சொல்லி. வெறும் கடாயில் வறுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும், நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணோம். அதை வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த அவல். அப்புறம் சர்க்கரை 2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சீரகம் வந்து அந்த 1/2 ஸ்பூன் சீரகத்தை நல்லா ஒரு வெறும் கரண்டியில் போட்டு நல்லா படப்படன்னு வெடித்த உடனே இந்த பாலில் கொட்டிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அதில் சர்க்கரை வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் சீரகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறம் சீரகத்தை வேணாலும் நீங்கள் வடிகட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலை சூடு பண்ணி உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும், அதனால தான் சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்ச அப்புறமா நம்ம இதில் அவல் ஆட் பண்ணலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துடலாம். அவல் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு வைங்க. உதிரி உதிரியாக வச்சுக்கணும். இதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடலாம். நம்ம இதை நல்லா கொல கொலன்னு வேக வச்சோம்னா அப்புறம் பாயாசம் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த அவல் வந்து இந்த பாலில் நல்லா வெந்துடும். அப்படி பால் சாதம் சாப்பிட்ற மாதிரி இது அவல் சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகு வந்து லாஸ்ட்டாக இடிச்சிட்டு இதை இறக்கும்போது லாஸ்ட்டாக அதில் மேலே அப்படி தூவிட்டு இறக்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிளகு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகு ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீரகத்தையும் அந்த நெய்யிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் அதில் விட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த அவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்படியே தெரியுது பாருங்கள், பாதி பாதியாக ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு அவல் சாப்பிட்ட அப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு 11 ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.